யாரை நம்ப கூடாது என்று ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, நாசியிலே அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷன், உயிரோடு இருக்கிற மனிதர், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தாலும், இல்லைனால் உங்கள் வாழ்க்கையிலே யார் மாறினாலும் அவர்கள் மாற மாட்டார்கள், இவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய நபர்கள் என்றெல்லாம் உங்க இருதயத்தில் இருந்தாலும், நான் சொல்றேன், சூழ்நிலை சில நேரத்தில் எந்த மனிதனையும் மாற்றிருன்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்கவே முடியாது. அவங்க மாற மாட்டாங்க, அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனா சில நேரத்தில் அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு நன்மை வாங்கினவர்களா இருந்தாலும், நீங்க 1000 உதவிகள் அவர்களுக்கு செய்திருக்கலாம், அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் காரணமானவர்களா இருக்கலாம், உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் காரணமானவர்களா இருக்கலாம். அவ்வளவுதான். எங்க பிணைப்பு பயங்கரமான பிணைப்பு, எங்க உறவு ரத்த சம்பந்தமான உறவு, எங்களுக்குள்ள பிரிவினை என்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல 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 இல்ல, அவங்களையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு 3 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை யாரெல்லாம் நீங்க நம்ப கூடாது அப்படின்றதுக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 29ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும். தன் வார்த்தையில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் இன்னைக்கு கொடுத்த செய்தியை கவனமாக கவனிங்க. மனிதனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அந்த மனிதனை குறித்து அறிகிற முதல் அறிவு என்ன அப்படின்னா, மனுஷனை நம்ப கூடாது என்கிறது தான் முதல் அறிகிற அறிவு. அதுலயும் ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட மனிதர்களை ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ப கூடாது. இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் நீ அவனை என்ன செய்யக்கூடாது? நம்புவதை பார்க்கலாம், மூடனை நம்பலாம். அப்படின்னா மாத்தி மாத்தி பேசுற நபர்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் நம்ப கூடாது. அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. கவனிங்க, சில நபர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. 10 வருஷமா ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி, 20 வருஷமா ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி, இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். டேய், 6 மாசமா உன்னை ஏமாத்திட்டாரு, 1 வருஷமா உன்னை ஏமாத்திட்டாரு, இன்னுமா அவருடைய வார்த்தையை நம்புறேன்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா ஆமா நான் நம்புறேன். இதனாலேயே தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் சொல்றேன், நல்ல மனிதர்கள் தங்களுடைய வார்த்தையை மாத்தி மாத்தி பேச மாட்டாங்க. இந்த ஜென்டில்மேனா இருக்கிறவங்க 100 ரூபாய் உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை அவங்க மாத்தவே மாட்டாங்க. அவங்க திரும்ப அந்த வார்த்தை ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் உனக்கு இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன், இல்லை இந்த உதவியை செய்வேன் அப்படின்னு ஒரு நபர் உங்களுக்கு சொல்லி அந்த நேரத்தில் அந்த நபர் அந்த உதவியை உங்களுக்கு செய்யாவிட்டால் உடனே உங்க மனசு என்ன தோணணும் அப்படின்னா, இந்த நபரை நம்புறது வேஸ்ட், நான் உடனே இன்னொரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணணும், நான் தேடணும்னு நினைக்கணுமே தவிர, இல்ல இந்த மனுஷன் கண்டிப்பா எனக்கு செஞ்சிருவாரு, இந்த மனுஷன் எனக்கு கண்டிப்பா செஞ்சிருவாரு. பைபிள் சொல்லுது, தன்னுடைய வார்த்தையில் பதறுகிறவனை நீ பார்த்தாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்புவது நல்லது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் யாரை நீங்க நம்புனீங்க தெரியுமா? மாத்தி 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 பேசுவாங்க. திரும்ப திரும்ப பாருங்க, இதுக்கு ஒரு சாட்சி அல்ல, பல சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு அம்மா எனக்கு அப்ராட்ல இருந்து ஒரு டே எப்பவும் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைமாவது அவங்க கூப்பிட்டே இருக்கிறாங்க. என்ன விஷயத்துக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு, அவருடைய பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா அந்த பொண்ணு சொல்லுது, நான் அவ கட்டினா அவரை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுது. ஏன் நீ கட்டலை அப்படின்னு கேட்டா, எனக்கு படிக்கணும்னு. ஏன் நீ கட்டலைன்னா எனக்கு வேலை செய்யணும்னு. ஏன் நீ கட்டலைன்னா எனக்கு அந்த ஊருக்கு வர முடியாதுன்னு. இப்படியே கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த பொண்ணு பார்த்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கல. சரி, அந்த பையனோட கொஞ்சம் பேசலான்னா அதுவும் ஒத்துக்கல. ஆனா என்ன சொல்லுது, நான் யாரை தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லுங்க, அவங்க தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் அந்த அம்மா ரொம்ப சோகத்தில் பேசுறாங்க. அவங்கள என்னால மனசு முறிச்சு சொல்ல முடியல, டக்குன்னு இந்த வார்த்தை சொல்ல முடியல. நான் என்ன கெஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு உண்மையாய் நேசிக்கிற ஒரு பொண்ணா இருந்தா, ஒரு பையனா இருந்தா
கல்யாணம் பண்றதற்கு சகல வாய்ப்புகளும் வந்து விட்டா அவங்க கண்டிப்பா நாட்களை தள்ளி, சொல்லுங்க, ஒரு நாட்களை ஒரு பர்சன் தள்ளி போடுறாருனாலே, வார்த்தையை மாத்துறாருனாலே, நான் சொல்றேன் அந்த நபருக்கு அதுல ஈடுபாடு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆனா கடைசியில நம்பி 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 ஏமாறுறது யாரு அப்படின்னா நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஏமாந்து போறாங்க. நீங்களும் ஒன்றில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, வார்த்தையில பதறுகிறவனை நான் என்ன பண்ணக்கூடாது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மாத்தி மாத்தி பேசுறவங்களை நான் என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, மாத்தி 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 பேசுறேன். இதோ அடுத்த வாரத்தில் செய்யறேன், இதோ அடுத்த நாளில் செய்யறேன். ஓ, திங்கக்கிழமை வந்துருச்சா வெள்ளிக்கிழமை செய்யறேன், வெள்ளிக்கிழமை வந்துச்சா அடுத்த செவ்வாய்க்கிழமை செய்யறேன், செவ்வாய்க்கிழமை வந்துருச்சா நான் சொல்றேன் சாமானியத்துக்கு செய்ய மாட்டேன். அது நடக்குமா? கேட்கல, என்ன புரியுதா இந்த வார்த்தை? நான் எப்படியாவது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்து உங்களை தெளிவுபடுத்தணுன்றதுல ரொம்ப விருப்பமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த செய்திக்காக ஒரு நாள் அல்ல, நிஜமா கர்த்தருடைய பிள்ளைகளை பல மாதங்களாக இந்த செய்தியை என்னுடைய இருதயத்துக்குள்ள போட்டு நான் கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நான் கொடுத்தே ஆகணும். ஆண்டவரே, எப்படியாவது ஜனங்கள் இந்த மனுஷர்கள் மேல மனுஷனை குறிச்ச ஒரு அறிவு என் பிள்ளைகளுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, நான் சொல்றேன் இங்க இருக்கிற அத்தனை வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், மனுஷனை குறிச்ச அறிவு மட்டும் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா உன்னை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. நீ தாங்க கிங். நான் சொல்றேன், நீ எங்க போனாலும் பொழைச்சிருவேன். கர்த்தர் எங்க போனாலும் உன்னை பொழைக்க வைப்பார். இங்க இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரே ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு மனுஷன் யாருன்ற அறிவை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அவன் எங்க போனாலும் அழகா தப்பிச்சு வந்துடுவான், எங்க போனாலும் தப்பிச்சு வந்துடுவான், எங்கேயும் அவன் ஜெயிச்சிருவான். அவ்வளவு சீக்கிரமா அவனை யாராலும் ஏமாத்தவே முடியாது. சோ இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதற்கு பாருங்க, வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாங்க, கற்பை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாங்க, எதிர்காலத்தை தொலைச்சிட்டு வந்து நிறைய பிள்ளைங்க நிக்கிறாங்க. இந்த எதிர்காலத்தை எங்க தொலைச்சாங்க, இந்த கற்பை எங்க தொலைச்சாங்க அப்படின்னா வேற எங்கேயுமே இல்லைங்க, மனுஷனை சரியா அறிஞ்சுக்காதனால தான் தொலைச்சாங்க. அதனால இந்த அறிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை நீங்க நம்ப கூடாது அப்படின்னா, தன் வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை நீங்க நம்பவே கூடாது. இன்னொரு விஷயம் கையை கொடுத்து ஒரு 3 பேருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையில அப்படின்னா நம்ம ஊர் பாஷையின்படி மாத்தி மாத்தி பேசுறவன, மாத்தி மாத்தி பேசினாலே உங்க மனசுல ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும், இது நடக்காது. இதை பேசி இதுக்காக டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கேட்கல. சத்தமா சொல்லுங்க. இதை பார்க்கறத விட இது இருக்கட்டும் ஒரு பக்கத்துல, உடனே கட் பண்ணிட்டு வாயா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க நம்ப மாட்டேன்னு விட்டுட்டு வர வேண்டாம். அது ஒரு பக்கத்துல நம்புற மாதிரி ஓடிட்டே இருக்கட்டும், அதை விட்டுருங்க. அவன் நம்புற மாதிரியே காமிச்சிருங்க, அதை விட்டுருங்க. ஆனா அந்த பக்கத்தையே நீங்க நம்பி இருக்காம நீங்க இன்னொரு பக்கத்துல ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை கர்த்தர் ஏதோ இறக்கம் வச்சு 4 வருஷம் தாண்டி வந்தாலும் அது கர்த்தருக்கு சித்தமா இருந்தா ஒருவேளை தடை தான் நடக்கும். ஆனா நீங்க அதை விட்டுட்டு அடுத்ததை மூவ் பண்ணும்போது உங்களுடைய நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை நம்பக்கூடாது. வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஃபர்ஸ்ட் வாசிச்சோம்ல, 3வது அதிகாரத்திலே 23வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 23வது வசனத்தை, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இன்னொரு விஷயம் சத்தமாய் வாசிக்கலாம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது மெய்யே. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை நம்ப கூடாதுன்னா பெரியவங்களை நம்ப கூடாது. ஹலோ, திரளான மலை குன்று, நம்ம ஆட்கள் சின்னவங்களை எல்லாம் நம்ப முடியாது. நம்மளால அவங்க பேசுற வார்த்தையில கண்டுபிடிச்சிருவோம், அப்பா உனக்கே வழி இல்லை, நீ என்னப்பா இப்படி கமிட்மெண்ட் கொடுக்குற, ஒன்னால முடியாது. ஆனா நமக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறவங்க, நம்மோட பேசுகிற நபர்கள் பெரிய ஆட்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், பெரிய பணக்காரர்களா இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கோடீஸ்வரங்களா இருந்தாங்கன்னு, அவங்களுக்கு 1000 ரூபாய்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, அவங்களுக்கு லட்சம் ரூபாய்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. அவங்க பாக்கெட்ல டெய்லி வைக்கிற பாக்கெட் மணியை நமக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்பிக்கை எதன் மேல வச்சிருக்காங்கன்னா, ஆளை பார்த்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. யாரை பார்த்து? நான் நம்பி இருக்கிற ஆள் யாரு?
ஹலோ, நான் நம்பி இருக்கிற ஆளு எம்எல்ஏ, நான் நம்பி இருக்கிற ஆளு எம்பி, நான் நம்பி இருக்கிற ஆளு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் கைவிட்டுருவாரா? அவருக்கு என்ன பவர்? அவருக்கு செம பவர்ப்பா. அவர் ஒரு ஃபோன் பண்ணி பேசினா போதும், அவர் வந்தா போதும். நான் சொல்றேன், நீங்கள் குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புவதை பார்க்கலாம். யார் மேல நம்பிக்கையா இருக்கணும் தெரியுமா? நான் சொல்றேன், அவர்கள் பெரியவர்களா இருக்கிறதுனால, அவங்க சமுதாயத்தில் உயர்ந்தவர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு அது நடந்துராது. உங்களுக்கு அது நடந்துராது. உங்களுக்கு அது நடந்துராது. நான் நடந்த சம்பவத்தை கவனிங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணார். யார் அப்படின்னா கலெக்டருடைய அசிஸ்டன்ட். ஒரு சின்ன வயசு. அவர் அந்த ஏரியாவுக்கு தாசில்தாராக இருக்கார். அவருக்கு ஒரு நல்ல போஸ்டிங், கவர்மெண்ட் போஸ்டிங். அவருக்கு நல்ல பதவி உயர்வு இருக்கிறது, எல்லாரையும் தெரியும். ஹெச் ராஜா இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாரும் மேலேயும் அவருக்கு பயங்கரமான லிங்க்கு. அதை விட அவர் கலெக்டருக்கு, அவர் கலெக்டர்களை எல்லாருமே தெரியும். அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ணா, நான் இந்த மாதிரி பேசுகிறேண்ணே, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேண்ணே, கோயம்புத்தூரில் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கலெக்டருக்கும் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் இருக்குதுண்ணே. ஒன்று பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு ஏதாவது கலெக்டர் விஷயமா ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கண்ணே, நான் உங்களை கைட் பண்ணுறேண்ணே, நான் கூட வர்றேண்ணே அப்படின்னாரு. உண்மையிலே நல்ல மனசு. நான் எனக்கு உடனே யோசனை போச்சு, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போதைக்கு? கலெக்டரை பார்க்க வேண்டிய பிரச்சனை. அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, கொஞ்ச நாளாக பெண்டிங். என்னென்னா, இந்த புதூர் சர்ச்சில் ஈபி வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இத்தனை நாளாச்சு ஓப்பன் பண்ணி அது ஜென்ரேட்டரில் தான் அந்த சர்ச் ஓடிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஆத்மாக்களை கொண்டு வந்துட்டார். கரண்ட் கிடச்சா பெரிய ஒரு அப்ரூவல் நமக்கு கிடைச்சது மாதிரி. அதனால அவர்கிட்ட சொன்ன ஒரு நாள், பிரதர், இந்த மாதிரி எனக்கு இந்த கரண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது என்னண்ணே, அதென்ன ஒரு சோட்டா மேட்டர், நீ என்ன பெரியான பேசிட்டீங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே, நான் வரேண்ணே, கோயம்புத்தூருக்கு கிளம்பி வரேன் அப்படின்னாரு. சரிண்ணே வாங்க அப்படின்னு. வந்த உடனே ஒரு லெட்டர், என்னுடைய லெட்டர் பேடில் வச்சு ஒரு பெரிய லெட்டர் எழுதிட்டார். இந்த மாதிரி சம்பவம் எல்லாத்தையும் கிளியராக நீட்டாக எழுதி கலெக்டர் ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். அப்போது கலெக்டர் அங்கேருந்து வருகிறாருன்றாங்க. ரொம்ப நேரமாகி போச்சு. அப்புறம் நானும் எங்கள் பிரதர்ஸும் போயிட்டு அந்த கலெக்டரை பார்த்து அந்த லெட்டரை கொடுத்தோம். கலெக்டர் போன உடனே அவருக்கு வணக்கம் சொன்னார். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் எல்லாம் நடந்துச்சு. நல்ல க்ளோஸ் தான், எல்லாமே ஓகே தான். எனக்கு ஃபெய்த் இருந்தோ இல்லையோ, இந்த கலெக்டரும் அவர் 2 பேரும் பேசினதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான விசுவாசம் வந்துருச்சு. நமக்கு காரியம் கைகூடி வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலெக்டர் லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு, இது முடியாதே, இது சரியில்லை, அதெல்லாம் அந்த அளவுக்கு இதை பண்ண முடியாது, சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு எடுத்து அந்த பேப்பரை எடுத்து அடியில் வச்சுட்டாரு. சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஃபாஸ்டர். அன்னைக்கு கலெக்டர் ஃபோன் பண்ணதா, இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியம் நடக்கவே இல்லை. அப்போ தான் அந்த கலெக்டர் ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது நான் என்ன சொல்லிட்டு மனசில் ஜோம் பண்ணேன்னா, ஆண்டவரே, 1000 பெரிய ஆட்களை தெரிஞ்சாலும், கலெக்டரையே தெரிஞ்சாலும், அந்த சைன் போடணும்னா அந்த கலெக்டர் சைன் போடணும். அந்த கலெக்டர் சைன் போடாம உலகத்தில் இருக்கிற எல்லா கலெக்டரும் சைன் போட்டாலும் செல்லுபடி ஆகுமா? கேட்கல. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க யாரை நம்பக்கூடாது அப்படின்னா, குன்றுகளையும் திரளான மலைகளையும், குன்றுகளையும் திரளான மலைகளையும். பெரியாள் பாஸ்டர் நான் சொல்றேன், நிறைய மனிதர்கள் இந்த பெரிய ஆட்கள் பின்பாகவே போய் லட்சங்களை இழந்த மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். பல லட்சங்களை இழந்து கொண்டு நிற்கிற மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அவங்க என்ன பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு பதவி இனி வேண்டாம், எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் மட்டும் கிடைச்சா போதும், இவரை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணேன், இவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுக்காக தான் இந்த பணத்தை நான் போட்டேன், இந்த பணத்தை நான் செலவு பண்ணேன், இவ்வளவு பெரிய ஆள் நமக்கு நெருக்கமா இருக்கிறாரு, கண்டிப்பா இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி இவ்வளவு லட்சத்தை நான் செலவு பண்ணேன். இப்போ எனக்கு பதவி ஆசை இல்லை, இப்போ எனக்கு பண ஆசை இல்லை, ஆனா நான் செலவு பண்ற பணம் மட்டும் கிடைச்சுன்னா நான் போயிடுவேன். ஃபாதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றேன், அவங்க பைக்கில் வந்த உடனே ஏமாந்துராதப்பா, ஏமாந்துராத. பல்சர் 220 யார்கிட்ட வாடகைக்கு வாங்கிட்டு வந்தாரோ, ஐயோ ஃபோர்டு ஐகான் கார், ஆமா அதுக்கு டியூ நிறைய இருக்கு. கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா டியூ கட்டுறதுக்கே சரியா இருக்கும். நிறைய பேர் இன்றைக்கு எதை வைத்து மனிதர்களை நம்புகிறார்கள் என்றால் வெளி தோற்றத்தை. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு வாலிப தம்பி என்கிட்ட பேசுறான், என்னடா எப்படா போயிட்டு இருக்க ஒரு யூனிட்டு, அவன் ஒரு 20 பேர் வச்சு வேலை பார்க்குறான், எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் ஒரே ஏமாத்து பேர் வழிங்களா இருக்காங்க பாஸ்டர். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா,
இங்கேருந்து சென்னையிலேருந்து கால் பண்ணுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க, எங்கள் ஆஃபீஸை உங்களோட டைப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆசையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நாங்கள் இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஒரு 6 பேர் கிளம்பி இன்ஸ்பெக்ஷனுக்காக போவோம். போய் இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு ஏசி ஹால் இருக்கும் பாஸ்டர். ஒரு 10 பேர் கம்ப்யூட்டர் கேபின் போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே அழகாக யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. நாங்கள் போன உடனே காஃபி வந்துடும். அவ்வளோ அழகாக பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு அக்ரிமெண்ட்டை வாங்குற அளவுக்கு பேசிடுவாங்க. அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு நாங்கள் பணத்தை பேங்க்ல போட்ட அடுத்த 1.5 மணி நேரத்துக்குள்ள போட்டிருந்த ஷெட்டெல்லாம் கழட்டிடுவாங்க. அடுத்த நாள் காலையில சென்னையில போய் இறங்கி அந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா கண்டே பிடிக்க முடியாதாமா. இதுலதான் ஆபீஸ் இருந்துச்சு, இதுலதான் கேபின் போட்டு உட்காந்துருந்தாங்க, இதுலதான் காஃபி கொடுத்தாங்க. சார் அதெல்லாம் செட்டப்பு சார். ஒரு நாளைக்கு வாடகைக்கு வாங்கினாங்க சார். ஒரு நாளைக்கு வாடகைக்கு அந்த இடத்த வாங்கி 10 பேர் வந்தாங்க. ஏதோ ஆபீஸ் விஷயமா பேச போறேன்னாங்க. கொடுத்துட்டோம். உங்களை ஏமாத்திட்டாங்களோ அப்படி சொல்றாங்க. ஏமாத்திட்டான் பாஸ். ஐயோ ரொம்ப மோசம். அதனால நாங்கள் இப்போ எந்த கம்பெனியோட டைப் வைக்கணும்னாலும் கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு தான் டைப் வைக்க முடியும். அதனால எங்களுடைய கம்பெனி அவ்வளோ ஈஸியாக எங்களால் ரன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கண்ணுக்கு பார்த்து பகட்டா பெருசா தெரிஞ்ச உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் இது மலையா இருக்கும் இது குன்றா இருக்கும்னு என்ன பண்ணக்கூடாது. கேட்கல, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. பார்க்கறதற்கு அழகா தான் இருக்கும், புசிக்கிறதற்கும் இன்பமா தான் இருக்கும். ஆனா கிட்ட போயிடாதீங்க, டேஞ்சர். நம்ம என்னதான் ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்கல்ல. இது நம்ம ஒரு மோசஸ் ராஜசேகர் ஐயா ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடுவாரு மனுஷனை குறிச்சு. நான் யாரா நம்புவேன், நான் யாராவே இருப்பேன், எங்கிட்ட நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு நடுத்தருவில் விட்டு போட்டாங்களே, என்ன செய்வேன் என் பெருமானே. ரொம்ப அழகா பாடுவார். என்ன வாடிங்க பாருங்களேன். அப்போ மோசஸ் ராஜசேகர் ஐயாவுக்கு மனுஷனை குறித்து அறிவு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நம்புறதை குறித்த அறிவு எதில் வேணும் அப்படின்னா, பெரியவங்களா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு என்னைக்கு விட்டுருவாங்களா? என்ன இவங்க விட மாட்டாங்க பாஸ்டர். அவங்க வீட்டினுடைய ஒரு மூலையில் எனக்கு கொடுத்தா கூட போதும் பாஸ்டர். அவங்க இருக்கிற சொத்துல அந்த 1/2 சென்ட் கொடுத்தா கூட போதும் பாஸ்டர், அவ்வளோதான் நான் பொழைச்சிடுவேன். அவங்க டெய்லி வேஸ்ட் பண்ணுறதை கொடுத்தா கூட போதும் பாஸ்டர் அப்படின்னு அந்த மிகப்பெரிய ஆதாரத்தை நம்பி உங்கள் வாழ்க்கையை தயவு செய்து நீங்கள் ஒரு நாளும் வீணடிச்சிடாதீங்க. அதான் சொல்றது, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புவதை பார்க்கலாம். யார் மேலே பற்றதலாக இருக்கணும்? ஆமா, 2 கையை மேலே உயர்த்தி கர்த்தர்மே, சத்தமா சொல்லுங்க கர்த்தர்மே. நம்பர் 3, 3வது ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நம்புகிற அறிவு, யாரை நீங்க நம்பக்கூடாது அப்படின்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பேதையானவன் எல்லா வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். இன்னொரு விசை சத்தமாய் வாசிக்கலாம் நாம். விவேகியோ தன் நடையின் மேல். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 3, 3ஆவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை நம்பக்கூடாது என்றால், பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் நம்பக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். பேசுறத எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. எல்லாரும் நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க, பேசுறத எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எந்த தவறை செய்கிறார்கள் என்றால், என்ன பேசினாலும் அப்படியே நம்பிடுறாங்க. என்ன பேசினாலும் அவன் பேசுறது சரியா தப்பா, அந்த அவங்க பேசுற பேச்சு வாழ்க்கைக்கு ஒத்து வருமா வராதா, அது என்ன நிலைமையில பேசுறாரு பாருங்க. ஜாதகத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஜாதகத்தில் கணவன் மனைவி 2 பேரும் 3 மாதம் பிரிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷத்தில் பிள்ளையும் பொண்ணையும் பிரிச்சிட்டாங்க. பிரிச்சு வீட்டில் தனித்தனி வீட்டில் வச்சிருக்கிறாங்க. எப்படி இன்னைக்கும் இந்த படிப்பறிவு இருக்கிற காலத்திலையும் அதை நம்புகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நமக்கே என்னடா இப்படி போய் நம்புவாங்களா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான். சில நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்குமே தீர்க்க தரிசனத்தின் மேல பயங்கரமான மோகம் இருக்குது. ஹலோ 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 தீர்க்க தரிசனம் இருக்கா இல்லையா? கேட்கல. தீர்க்க தரிசனம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய சூழ்நிலை மோசமா இருக்கும்போது கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை விசுவாசிக்கிறது தவறு அல்ல. ஆனா சில நேரங்களில்
உங்களுக்கு நேராக ஏதோ ஒரு மனிதன் தீர்க்க தரிசனமாய் பேசும்போது கூட நீங்க அதுல என்னவா இருக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கணுங்க. நான் உங்களுக்கு பிராங்கா சொல்றேன், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மோடியினுடைய எலெக்ஷன் வரும்போது நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் கேட்கல. இன்னும் சிலர் டெலிபரேட்டா சொல்லிட்டாங்க, ஒரு இளமைவாதி, ஒரு வயசு கம்மியான ஒரு மனிதர் அடுத்து இந்தியாவை அரசாள போற. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் யார்? சத்தமா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் அனுமதி இல்லாம அவங்க ராஜாவா வர முடியாது. ஆனா உலகத்தான் அவங்க பேசின அந்த 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 வேர்டை, அந்த வீடியோவை எடுத்து பயங்கரமா பப்ளிசிட்டி பண்ணிட்டான், ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணிட்டான். பாருங்க யார் வந்தா யார் வந்தா தீர்க்க தரிசனம் சொல்றது எல்லாத்தையும் லைனா எடுத்து போட்டான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கவனமா இருக்கணும். எல்லாரும் சொல்ற வார்த்தைய, சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்க நம்பிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது உண்மையா, இது உண்மையா? அது எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அது ஒரு ஃப்ரீ காரியத்தை கொடுக்கறதா இருக்கலாம், உங்க குடும்ப காரியங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், பாஸ்டரே கூட. நான் கூட சொல்றேன், இந்த வேதத்திலிருந்து நான் பேசும்போது நான் சொல்ற எல்லா வார்த்தையும் நீங்க கேட்கறது உண்மைதான். ஆனா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். பாஸ்டர் பேசுகிறது வசனத்தின்படி சரியா இருக்கா? இது வசனத்துக்கு ஒத்து போகுதா? இல்ல இது வசனத்துக்கு மாறா இருக்கிறதா? இன்றைக்கு அநேக இடத்துல கள்ள உபதேசங்கள் எழும்ப ஆரம்பித்தது. இந்த கள்ள உபதேசத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலை ஆகணும்னா நீங்க கண்டிப்பா வேதத்தை தெரிஞ்சிருக்கணும். சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் நம்பிடக்கூடாது, தீர்க்க தரிசனத்துல எல்லாம் நம்பிடக்கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ நம்பர் 1, முதலாவது யாரை நம்பக்கூடாது? கேட்கல, சத்தமா எல்லாரும் சொல்லுங்கள். தன் வார்த்தையில் மாத்தி மாத்தி பேசுறவங்களை என்ன பண்ணக்கூடாது? கேட்கல, எல்லாரும் சொல்லுங்கள். மாத்தி மாத்தி பேசுகிறவர்களை நாங்கள். நம்பர் 2, ரெண்டாவது யாரை நம்பக்கூடாது? பெரிய பெரிய பிக் ஷாட் இல்ல, பிக் ஷாட்டை நம்பக்கூடாது. சொல்லுங்க எல்லாருமே, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. பிக் ஷாட்ஸை நம்பக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது யாரை நம்பக்கூடாது? பேசுகிற எல்லா வார்த்தைகளையும். ஸோ இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு கிருபை தரட்டும். நான் சொல்றேன், ஒரு மனிதனை அறிகிற ஒரு அறிவு. நான் நம்முடைய யூடியூப் சேனல்ல சிக்கிராதே அப்படின்ற ஒரு செய்தியை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் செய்தி, சிக்கிராதே. அந்த செய்தியில் நான் சொல்லும்போது சொன்னேன், ஒருத்தன் பிசாசுனுடைய கையில சிக்கினா கூட அவனை 21 நாள் உபவாச ஜபத்தில் அவனை ரெடி பண்ணிடலாங்க. அவனை ரெடி பண்ணிடலாம். அவனை வச்சு உட்கார வச்சு முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணா அது எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் ஜபத்துக்கு முன்னாடி அது நிக்க முடியாது, அது ஓடிடும். ஆனா மனுஷனுடைய கையில சிக்கின ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வர்றதுக்கு 21 நாள் இல்லைங்க, 40 நாள் உபவாசம் போட்டா கூட மனுஷனுடைய கையில சிக்கின ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வரவே முடியாது. என் திருச்சபையில நான் பார்த்தது எத்தனையோ பிசாசுடைய கையில சிக்கி இருக்கவங்க, ஆனா மனுஷன் கையில சிக்கின நிறைய பேரை இன்னைக்கு வரைக்கும் விடுதலையாக்க முடியல. அவங்களுக்கு ஒத்துதான் போறோம். சரி, ஓகே, என்ன பண்றது? அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வாலிப சமுதாயமே, யங் ஜெனரேஷனே, தயவு செய்து மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருப்பா. மனுஷனை குறித்து ஒரு அறிவு உனக்கு வரட்டும். என் பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு தேவை ராஜா. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இங்க இருக்கிற நிறைய பேர் உண்மைதான் பாஸ்டர், நான் ஒரு மனுஷனை நம்புறதுனால என் வேலையை நான் இழந்துட்டேன். ஒரு மனுஷனை நம்புறதுனால பல லட்சக்கணக்கான பணத்தை நான் இழந்து விட்டேன். ஒரு மனிதனை நம்பினதுனால நான் அந்த இடத்துல இருந்து துரத்தப்பட்டேன். என்னுடைய கற்பனை நான் இழந்துட்டேன், என் ஃபியூச்சரை நான் இழந்துட்டேன். உண்மைதான் பாஸ்டர், நான் நம்பிட்டேன். ரொம்ப யார் மாறினாலும் அவங்க மாற மாட்டாங்கன்னு நான் நம்பினேன். அவங்க வார்த்தை பேர்ல அவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் நான் வந்து நிக்கிறேன். ஜீசஸ், ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால நின்று எனக்கு கவனிங்க. இங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். கவனிங்க, உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இதுவரைக்கும்
ஒரு மனுஷனிடத்துல கூட நான் நம்பி ஏமாந்தது இல்லை, ஒரு மனுஷன்கிட்ட கூட நம்பி ஏமாந்தது இல்லைன்றவங்க கை தூக்குங்க. நான் சொல்றேன், யாருமே இருக்க மாட்டீங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனுஷனை நம்பி, சொல்லுங்க, ஒருவேளை நீங்க பெருசா ஏமாறாம இருக்கலாம், ஆனா நிறைய பேர் ரொம்ப பெருசா ஏமாந்துட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம ஏமாந்துட்டு, ஆனா ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்துட்டோமே, இனி நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்ற கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு வந்திருக்கு? நான் சொல்றேன், நிறைய பேருக்கு வந்ததே இல்லை. மனுஷனை நம்புறதுன்றது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன். அது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய கண்ணி. ஹலோ ஹலோ அவனிங்க, மனுஷனை நம்புறதுன்றது, சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தெளிலாளுடைய வார்த்தையை நம்புறான். ஆனா அந்த வார்த்தை தப்பானது அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதனால விளைவுகளை சந்திக்கிறான். பெலிஸ்தியர் வந்து நிக்கிறாங்க, அவங்கள ஜெயிக்கிறத கண் கூட பாக்குறான். ஒரு டைம் இவளை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம், அடுத்த டைம் இவளை நம்ப கூடாதுன்ற எண்ணம் அவனுக்குள்ள வரல பாருங்களேன். ரெண்டாவது டைம் அப்படியே நம்பி ஏமாந்தான். ரெண்டாவது டைமும் அவன் அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ அது இனி நம்ம நம்ப கூடாதுன்னு நினைச்சான, திரும்ப மூணாவது விசை நம்பி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே இழந்துட்டான். ஸ்பெஷலா வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைன்றது அது சத்துருடைய அடிக்ஷன். ஹலோ, ஏற்கனவே ஒரு நபரை நம்பிதான் நீ எல்லாத்தையும் இழந்த. ஏற்கனவே ஒரு நபரை நம்பிதான் உன்னுடைய கிருபைகளை இழந்த, வரங்களை இழந்த, உனக்குரிய மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை நீ இழந்துட்ட. அந்த மனிதனை நம்புறதுனால அவ்வளவு கஷ்டம் உங்க வாழ்க்கையில. நீ எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருக்க வேண்டிய நபர், ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டீங்க. ஆனா இப்பவும் ஒரு 3 மாசம் 2 மாசம் தாண்டி அந்த காயம் ஆறுறதுக்கு முன்னாடியே உன் மனசு இன்னொருத்தரை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஜாக்கிரதை, கர்த்தருடைய வார்த்தை இங்க இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு சொல்றேன், உன் ஃபியூச்சரை வேஸ்ட் பண்ணிடாதப்பா, உன் எதிர்காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதப்பா. ஏற்கனவே ஆண்டவர் நீ யாரையும் நம்ப கூடாது என்கிறதற்காக கர்த்தர் உனக்கு உணர்வு பூர்வமா கற்றுக் கொடுத்ததான் அது. கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. நோ, வேண்டாம், விட்டு அப்படின்னு சொல்றதுக்காக தான் கற்றுக் கொடுத்தாரு. ஆனா நம்பிட்டே இருக்காது. நம்ம நம்பிக்கை யாரு மேல அப்படின்னா, நான் நம்புகிறது கர்த்தராலே. 2 கரங்களை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மை ஒருவரையே நம்புறேன் என்று சொல்லுங்க சத்தமா. பத்தாது, முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நாம நம்புறேன், நம்புற ஆண்டவரே. நான் மனுஷனை நம்ப மாட்டேன். எந்த மனுஷனும் மாயை, எந்த நபரும் மாயை. சொல்லுங்க ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு கிருபை. நான் நம்பி நம்பி ஏமாறுறானே அப்பா, நம்பி நம்பி என் வாழ்க்கை தொலைக்கிறேனே அப்பா, இனி அப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த எத்தனை நாள் இந்த செய்தியை கர்த்தர் பேச சொல்றான்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு செய்தியையும் பேசும்போது நீங்க தயவு செய்து அதை ஒப்பு கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள தலைவனா இங்க இருக்கிற தலைவியா நிறைய பேர் உருவாக்கப்படுவீங்க. அடுத்த ஒரு லெவல்ல ஆண்டவர் நம்ம திருச்சபையை உங்களையும் கொண்டு போய் கர்த்தர் நிறுத்த வைப்பார். உங்களை அதுக்கப்புறம் யாரும் அசைக்க முடியாத ஒரு நபராய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற ₹1 கூட நீங்க இழக்காம அதை பாதுகாக்கக்கூடிய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் திறக்கிற வாசல், உங்களுக்கு என்று திறக்கிற வாசல் தனியா தெரியும். நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிட்டு, நீங்களா ஒன்று வெயிட் பண்ணிட்டு, தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு, நீங்களா ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த 3 உங்களுக்கு ரொம்ப அவசியமானது. நீங்க மறக்காதீங்க. சொல்லுங்க, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் 1, நீங்க யாரும் நம்பக்கூடாது. மாத்தி பேசுறவங்களை நீங்க ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. ஸோ தடுமாறுறவன் என்னைக்குமே என்ன பண்ணிட்டு தான் இருப்பான், அவங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு முடிவு கண்டிப்பா எடுக்க, புரியுதுல்ல, கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. அவங்க என்னைக்குமே நாணல மாதிரி அங்கேயும் இங்கேயும் தான் சாய்வாங்க. நம்பர் 2, 2, யாரை நம்பக்கூடாது அப்படின்னா பிக் ஷாட்ஸ். நமக்கு பக்கத்தில் பிக் ஷாட்ஸ் இருக்கும்போது, அப்படிப்பட்டவங்களை கொண்டு போய் நமக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கும்போது, அவ்வளோதான் இவங்க வந்துட்டாங்க, நம்ம பெரிய ஆளாயிரும் அப்படின்னு நினைச்சக்கூடாது. கர்த்தர் நமக்கு பிக் ஷாட்ஸை கொடுப்பாரு, உதவி அவங்களால வரும். ஆனால் நம்ம நம்பிக்கை அவங்க மேலே போகக்கூடாது. யார் மேலே தான் போகணும் அப்படின்னா கர்த்தர் மேலே தான் நம்ம. எனக்கு நம்பிக்கை பிக் ஷாட் மேலே இல்லைப்பா, அதை விட பிக் ஷாட் உங்கள் மேலே தான்ப்பா நம்பிக்கை. ஓகேவா? தேங்க்யூ.
நம்பர் 3 மூன்றாவது கேட்கல. மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தையும் என்ன பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ வந்து உங்களை யாராவது ஒருத்தர் மண்டை கழுவுறாங்கன்னு வைங்களேன், மண்டையை கழுவுன உடனே நீங்க போயிடக்கூடாது பிரெயின் வாஷ் ஆனது மாதிரி. அவங்க சொல்றத கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்காக இவங்க சொல்ல வர்றாங்க, இதுல நமக்கு ஏதாவது நன்மை இருக்குதா, இதுல அவனுக்கு என்ன லாபம், நமக்கு கேட்கல. இதை ஆராய்ஞ்சு கர்த்தரே இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு வீடு கட்டுறவன் அந்த வீடை கட்டுறதுக்கு முன்னாடி ஆகும் செலவை, சோ நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் முன்னாடியே உட்கார்ந்து ப்ரிப்பரேஷன் என்கிற ஒண்ணு மிக அவசியம். இது கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஆனா வேதத்துல இருக்கிறத நம்ம தான் ஃபாலோ பண்ணவே இல்லை. இன்னைக்கு பெரிய பெரிய பிர்லாக்கள் பைபிளை வாசிச்சு தான் பெரிய ஆளா மாறி இருக்கிறான். நமக்கு கர்த்தர் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு. அதனால இது பெரியவங்களுக்கு மட்டுமல்ல, யூத்துக்கும் ஏற்ற செய்தி, யூத்துக்கும் ஏற்ற செய்தி. ஸோ காட் பிளஸ்.